மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. விஜய் கால் பண்றாரு. ஏங்க, நான் கோவில் வரைக்கும் வந்திருக்கேன். மல்லிமா, நான் வெண்பா பேசுறேன். சொல்லு செல்லும். நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓ அப்படியா? நீங்க வச்ச கடலை சட்னி சூப்பரா இருக்கு மல்லிமா. அப்படியா? தேங்க்யூ செல்லும். கடலை சட்னில தேங்காய் போட்டீங்களா மல்லிமா? ஆமா, தேங்காய் போட்டிருக்கேன். பேர் தான் கடலை சட்னி, ஆனா தேங்காய் போடுவாங்க. ஒருவேளை வெண்பா போன் ஸ்பீக்கர்ல போட்டிருந்தா, இத விஜய் கேட்டுட்டு இருந்தா நான் வச்ச சட்னிய சாப்பிட மாட்டாரே. வெண்பா, நீ எந்த சட்னியை கேக்குற? இட்லிக்கு நீங்க வச்சிருந்த சட்னியை தான் சொல்றேன். ஆஹா, அது நான் வைக்கல. உங்க ராஜ்யத்தை வச்சாங்க. மல்லிமா, ராஜ்யத்தை அந்த சட்னி வச்ச விரலுக்கு மோதிரம் போடணும்னு சொன்னாங்க. அவங்களே மறந்தாப்புல உங்களை பாராட்டுறாங்க. நீங்க ஏன் மல்லிமா இன்னும் சமாளிக்கிறீங்க? வெண்பா, நான் கோவில்ல இருக்கேன், வீட்டுக்கு வந்து பேசுறேன். மல்லிமா, ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம டாடா நீங்க வச்ச சட்னிய ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டாரு. உங்களை பாராட்டணும்னு வெயிட் பண்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க. டாடா, மல்லிமா பாராட்டுங்க டாடா. நைஸ் சட்னி, நல்லா இருந்துச்சு. டாடா, இப்படியா சத்தமே இல்லாம சொல்வீங்க? ராஜ்யத்தை பாராட்டும் போது மட்டும் இப்படிலாம் ரசிச்சு ருசிச்சு பாராட்டுனீங்க. அப்படி பாராட்டுங்க. சட்னி நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. வெரி டெலிஷியஸ். நான் அப்புறமா பேசுறேன். தாய் குலமே, உங்க மனசு அப்படியே பூரிச்சு போயிருக்குமே. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க தாய் குலமே. என்னை ஏன் இங்க உட்கார வச்சிருக்கீங்க? என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. அம்மா, நீங்க பயப்பட வேண்டாம். நாங்க உங்களை பத்திரமா உங்க பையன் கிட்ட ஒப்படைக்கிறோம். நாமளே கிளம்பி போயிடலாமா? நாமளே கிளம்பலாம், வாங்க போலாம். உங்க வீடு ரொம்ப தூரமா இருக்குமா, அதனால நாமளே கிளம்பி போக முடியாது. உங்க பையன் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குதுமா. என்ன அங்க கொண்டு போய் விட்டீங்கன்னா நானே அங்கிருந்து போயிடுவேன். அம்மா, அதெல்லாம் அடையாளம் வச்சு போக முடியாது. எல்லா தெருவுலயும் பிள்ளையார் கோயில் இருக்குமா? வாதாபி கணபதி கோயில், அங்கதான் வீடு இருக்கு. அந்த மாதிரியும் நிறைய கோயில் இருக்குமா? மணி பலசரக்கு கடைக்கு பக்கத்துல கொண்டு போய் விடுங்க. அதுல இருந்து 4 வீடு தள்ளி தான் எங்க வீடு. அந்த அட்ரஸ் வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க, உங்க பையன் வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. அவன் வேலை கெடுமே, பாவம். அவன் ராப்பகலா கஷ்டப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறாமா. அவனை தொந்தரவு பண்ண வேண்டாமா. உங்க பையன் கிட்ட விஷயத்த சொல்லிருக்கோம். அவர் வரேன்னு சொல்லிருக்காரு. வந்ததும் கிளம்பலாம். அப்போ ராத்திரி கோயிலே தங்கிக்கலாமா? எனக்கு போர்வை இல்லையே. எனக்கு போர்வை இல்லைன்னா குளிர் தாங்க முடியாதுமா. இப்பவே போயிடலாமா? ராத்திரி நீங்க உங்க வீட்டுக்கு போய் தான் தூங்குவீங்க. கவலைப்படாதீங்க, உங்க பையன் வந்துருவாரு. எத்துனோண்டு மூளை, அது ஒழுங்கா இருக்க வரைக்கும் தான் இந்த ஆட்டம் எல்லாமே. அது கொஞ்சம் பிசங்கிருச்சுன்னு வையே, இப்படிதான் எங்கேயாவது கோயில் வாசல்ல உட்கார்ற மாதிரி ஆயிடும். டேய் அருணா, வந்துட்டியா? அருணா, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன்ப்பா. இனி உங்களை எப்பவும் பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டேன்ப்பா. மா, நான் உங்களை விட்டுருவேனாமா? நீங்க என் தெய்வமா, நான் உங்களை விடவே மாட்டேன். மா, நான் உங்களை வீட்டை விட்டு எங்கேயும் போக வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க கிளம்பி வந்தீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, வெள்ளிக்கிழமைன்னா அம்மா கோயிலுக்கு போவேன்ல, அதான்ப்பா வந்துட்டேன். கோயிலுக்கு தான் நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்களா கிளம்பி வந்தீங்க? டேய் அருணா, அம்மா காணாம போயிட்டேன்டா. நான் இப்ப எங்க இருக்கேனே தெரியல.
நம்ம வீடு எங்க இருக்குன்னே தெரியல. டேய், நான் உன்னை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்? சரி, நீங்க என்ன கூட்டிட்டு போக வேண்டாம், நான் உங்களை கூட்டிட்டு போறேன். உனக்கு வீடு தெரியுமாடா? நல்லா தெரியும். ம். அப்ப என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு. ராத்திரி தூங்குறதுக்கு வீட்டுக்கு போயிருவோம். என்னால இங்க தூங்க முடியாது. என்னால குளிரெல்லாம் தாங்க முடியாது. கூட்டிட்டு போயிருவோமா? ஆமா, இவங்க யாரு? இவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு பசிக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. இவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோமாப்பா? ரொம்ப நன்றிங்க. எங்க அம்மாவை பத்திரமா காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. நன்றி எல்லாம் எதுக்கு சார்? திடீர்னு எதுவும் புரியாம திகைச்சு நின்னாங்க. சொன்னதே சொல்லிட்டு இருந்தாங்க. பேரு அட்ரஸ்ன்னு எதுவும் சொல்ல தெரியல. உங்க பேரு, நீங்க டாக்டர்னு மட்டும் அவங்களால சொல்ல முடிஞ்சது. அதான் நெட்ல தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு கால் பண்ணோம். இத்தனைக்கும் நெட்ல 4-5 டாக்டர் உங்க பேர்ல இருக்காங்க. ஒவ்வொரு நம்பரா கால் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களை கண்டுபிடிச்சோம் சார். இவங்களுக்கு ஏன் சார் இப்படி இருக்கு? இல்ல, இத அல்சைமர்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வயசானா இப்படிதான் வரும். ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே போகும். வீட்டு அட்ரஸ், குழந்தைங்க பேரு, இப்படி ஒவ்வொன்றா மறந்துகிட்டே வருவாங்க. அவங்க பேரை கூட அவங்க மறந்துடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எத்தனை வருஷமா இப்படி இருக்காங்க சார்? 3 வருஷமா இருக்கு. இந்த 3 வருஷத்துல 3 தடவை தொலைஞ்சு போயிட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சுதான் கண்டுபிடிச்சோம். இந்த தடவை தான் கடவுள் மாதிரி நீங்க இவங்களை இங்கே கண்டுபிடிச்சு சீக்கிரமா ஒப்படைச்சிட்டீங்க. நீங்களே ஒரு டாக்டரா இருந்தும் அதை உங்களால குணப்படுத்த முடியலையா சார்? இதுக்கு மருந்தெல்லாம் கிடையாது. இவங்கள பத்திரமா பாத்துக்கணும், அதுதான் ட்ரீட்மெண்ட். எங்கேயும் வெளியே போகாம பாத்துக்கோங்க சார். பெத்த அம்மா இல்லையா? மத்தவங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா, எங்களுக்கு அவங்க தெய்வம். எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்க அப்பா முகமே தெரியாது. ரொம்ப சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாரு. அப்பத்துல இருந்து தனி மனுஷியா போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேனா அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ரொம்ப நன்றிங்க. நான் போயிட்டு வரேங்க. இந்தாங்க என்னோட கார்டு. நான் ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. நீங்க நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்னா எந்த நோய்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பாப்பீங்க? மூளை, நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் பாப்பேன். சார், என் பொண்ணுக்கும் ஃபிட்ஸ் இருக்கு. முன்னாடி எல்லாம் எப்பயாவது தான் வரும். இப்போலாம் அடிக்கடி வருது. அதை நீங்க பாப்பீங்களா சார்? நான் குழந்தைகளுக்கான நியூரோல தான் ஸ்பெஷலிஸ்டே. சார், கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. எப்படி என் பொண்ணை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த போறேன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை உங்களை பார்த்துட்டேன். நான் எப்ப சார் உங்களை வந்து பார்க்கணும்? உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? மல்லி. இங்க பாருங்க மல்லி, நீங்க எங்க அம்மாவை காப்பாத்தி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. நீங்க என்ன தேடி வரக்கூடாது, நான் தான் உங்களை பார்க்க வரணும். உங்க அட்ரஸ் கொடுங்க, நானே வந்து பார்க்கறேன். சார், என்ன இருந்தாலும் ஒரு டாக்டரை நாங்க தேடி வந்து பார்த்தா தானே சார் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு ஒரு கைமாறு செய்யணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க ப்ளீஸ். சரிங்க சார், நீங்க வாங்க. சீக்கிரமா ஒரு நாள் வாங்க. எங்க வீட்டு அட்ரஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி, அனுப்பி வைங்க. நான் அப்ப கிளம்புறேன். அம்மா வாங்க. இவங்க நம்ம கூட வீட்டுக்கு வரலையாப்பா? நாங்க இன்னொரு நாள் வரோமா. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. வரமா? வரேன். கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. பாத்து வாங்கம்மா. கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போகல. ஸ்கூல் பேக்ல என்ன இருக்குன்னே மறந்து போச்சு. ஓகே, எல்லா நோட்ஸ் புக்கும் இதுக்குள்ளதான் இருக்கு. பென்சில் பாக்ஸ் இருக்கு. டிஃபன் பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிடலாம். என்னடா இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? நான் ஸ்கூலுக்கு போகணும்டாடா. சரி, என்ன ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுங்க. வெண்பா செல்லம், இங்க வாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் லீவு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தான் ஸ்கூலுக்கு போறேன். ஏன்டாடா? நான் ஏற்கனவே 1 வீக் ஸ்கூலுக்கு போகல. எத்தனை லெசன் நடத்திருப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் இன்னும் 1 வீக் கழிச்சு போய் படிச்சுக்கலாம். இப்போ நீ ரெஸ்ட் எடு. டாடா, எனக்கு ஸ்கூல் போகலனா போர் அடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கணும்.
என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்க டாடா. வெண்பா செல்லம், உனக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுல்ல, அதுக்கு முதல்ல டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிட்டு அப்புறமா போலாம். எனக்கு தான் ஃபிக்ஸ் எப்பவுமே வருமே டாடா. நடிலாம் மைல்டா வரும் செல்லம், ஆனா இப்போ சிவியரா வருது. அதுல நீ நாக்கெல்லாம் வேற கடிச்சுக்கிற. நீ ஸ்கூல்ல இருக்கும்போது அப்படி ஏதாவது வந்தா நல்லா இருக்குமா? அதனால உன்னை டாடா பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உன்னை நல்லா சரி பண்ணிட்டு அப்புறமா நான் அனுப்புறேன். ஓகேவா? என்ன டாடா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் டாடா. நான் என் ஃப்ரெண்ட்ஸை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? அதுக்கு தானே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஏ ஐஷு, எப்படி இருக்க ஐஷு? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் ரொம்ப மிஸ் பண்ண ஐஷு. நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அன்னைக்கு நீ ரன்னிங் காம்படிஷன்ல வின் பண்ணிட்டியா ஐஷு? நீ வரலனா நான் தான் வின் பண்ணுவேன் வெண்பா. அதான் உனக்கு தெரியுமே. எனிவே கங்க்ராட்ஸ். சரி வா நம்ம அங்க போய் விளையாடுவோம். தீபன் உட்காருங்க, என்ன அப்படியே நிக்கிறீங்க? அன்னைக்கு வெண்பானால அந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியாம போச்சு. காம்படிஷன்ல கலந்துக்காதத எப்படி எடுத்துப்பான்னு யோசிச்சேன். ரொம்ப ஜென்டலா எடுத்துக்கிட்டா. ஐஷுக்கும் விஷ் பண்றா. விஜய், வெண்பாவை ரொம்ப மெச்சூர்டா வளர்த்துருக்கீங்க. நாங்க எங்க வளர்த்தோம், அவளா அப்படியே வளர்ந்துட்டா. ஆமா, மல்லி எங்க? பக்கத்துல எங்கேயோ போயிருக்கா. ஓ, ஆமா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, தீபிகா வரலையா? தீபிகா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா. எப்படி டிவோர்ஸ் கேஸ வாபஸ் வாங்குற ஐடியால தான் இருக்காங்களா? கிட்டத்தட்ட அந்த ஐடியாவுக்கு தான் வந்திருக்காங்க விஜய். கங்க்ராட்ஸுங்க. அதுக்கு முதல்ல கைய கொடுங்க. கங்க்ராட்ஸ். ஆமா, இப்ப கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல, கொஞ்சம் சரியாகிட்டு இருக்கு. அதான் வெண்பா வந்துட்டால, இதுக்கு மேல சீக்கிரமே சரியாயிடும். நாங்களும் சும்மா வெண்பாவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். ஓகே தானே? வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வேற எதுவும் அவளுக்கு பிரச்சனை இல்ல. அவளை ஆர்கன் தெஃப்டுக்காக கடத்தி வச்சிருக்காங்க. பரவாயில்ல, அவளை மல்லி சேஃபா காப்பாத்தி கொண்டு வந்துட்டா. அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் மனசே நிம்மதியாச்சு விஜய். விஜய், ஒரு போன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓஎஸ், தாராளமா போயிட்டு வாங்க. சொல்லு தீபிகா. தீபன், வெண்பா பாத்தீங்களா? வெண்பா நல்லா இருக்கால? நல்லா இருக்கா தீபிகா? வெண்பாவ அந்த கிட்னாப்பர்ஸ் எதுவும் டார்ச்சர் பண்ணலையே? அப்படிலாம் எதுவும் பண்ணல. ஷீ இஸ் நார்மல். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு தீபன். நம்ம ஊரு ரொம்ப மோசமா இருக்குல்ல, அதுலயும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆபத்தா இருக்கு. வெண்பாவுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். நீ சொல்றது உண்மைதான். உலகம் ரொம்ப தப்பா இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் கேஷுவலா பேசிட்டு இருந்தேனே தவிர மனசுக்குள்ள எனக்கு ஒரு பதட்டம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான். நீ பண்ணது தப்புதான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதையே ஏன் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்க? அதான் வெண்பா நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாள்ல. என்னதான் பிரச்சனை இல்லாம வெண்பா வந்திருந்தாலும் என்னால நான் பண்ண தப்ப மன்னிக்கவே முடியாது தீபன். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது என் மனசை உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சின்ன பொண்ண கடத்த ஏற்பாடு பண்ணதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா? ச்சே, நான் ரொம்ப இடியட் மாதிரி நடந்திருக்கேன். இங்க பாரு, வெண்பாவை நீ தான் கடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கடத்துறது உன்னோட நோக்கம் இல்லையே. நீ ரன்னிங் காம்படிஷன்ல இருந்து வெண்பாவை ரிமூவ் பண்ணணும்னு நினைச்ச. அதுக்கு பண்ணதுதான் அந்த கடத்தல். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உன் கை மீறி நடந்துருச்சு. ஸோ தீபிகா, அதனால அதே நினைச்சு சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. நான் போனை வைக்கிறேன், கொஞ்சம் விஜய்கிட்ட பேசணும். சரியா? சரி தீபன். மல்லி, நீங்க எப்போ வந்தீங்க? அது இருக்கட்டும் தீபன் சார். இப்ப நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? தீபிகா கிட்டயா? ஆமா, தீபிகாட்ட தான். நீ வெண்பாவை கடத்தணுங்கிறதுக்காக கடத்தலையே, கை மீறி தானே நடந்துருச்சுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே,
என்ன சொல்லிட்டு இருந்தீங்க தீபன் சார்? அப்படியா? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் பேசலையே. சார் நீங்க அப்படிதான் சொன்னீங்க. ஓ, அதை கேக்குறீங்களா? அது தீபிகா வெண்பாக்கு என்ன நடந்துச்சுன்னு கம்ப்ளீட் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுட்டு இருந்தா. அதான் அவளை 2 ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்க. முதல் கோஷ்டி வேற ஒருத்தங்க, 2வது வேற ஒருத்தங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். சார் நீங்க பொய் சொல்றீங்க. எதையாச்சும் மறைக்கிறீங்களா? உங்க முகம் வேற மாதிரி இருக்கே. சச்சா, நான் எதுவும் மறைக்கல மல்லி. நான் இங்க வரும்போது நீ பண்ணது தப்புதான் இல்லன்னு சொல்லல. ஆனா வெண்பா தான் பத்திரமா வந்துட்டால, அப்புறம் ஏன் அதையே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்க. அடுத்தது நீ வெண்பாவை வேணும்னே கடத்தல, ரன்னிங் காம்படிஷன்ல இருந்து அவளை ரிமூவ் பண்றதுக்காக பண்ண. அடுத்து நடந்ததெல்லாம் கைமீறி நடந்துருச்சுன்னு சொன்னீங்களே. ஆனா இப்போ வேற எதையும் மாத்தி சொல்றீங்க சார். மல்லி, அது என்னன்னா அப்போ அங்க விஜய்க்கு ஆக்சிடென்ட்னு போன் வந்தது, வழியில ரவுடிங்க வந்து உங்ககிட்ட தகராறு பண்ணது, வெண்பாவை கடத்தினது, இது எல்லாமே தீபிகாவோட ஏற்பாடுதான், அப்படிதானே? எப்படி இப்படி எல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு மனசு வந்துச்சு தீபன் சார்? ஒரு குழந்தைங்களோட காம்படிஷன்ல தன்னோட பொண்ணை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக கடத்துற வரைக்கும் போவாங்களா? என்ன கொடூரமான புத்தி தீபன் சார். மல்லி ப்ளீஸ், இப்போ இதை பெருசுப்படுத்த வேண்டாம். அவ இதுக்காக நிறைய ஃபீல் பண்ணிட்டா. அவங்க ஃபீல் பண்ணிட்டா எல்லாரும் அதை அப்படியே விட்டுட்டு போயிடணுமா? நான் அப்படி சொல்ல வரல மல்லி. வெண்பா காணாம போனதுனால நாங்க எவ்வளவு அழுதோம், எவ்வளவு அலைஞ்சோம், எவ்வளவு பதறணும். நாங்கெல்லாம் செத்து பொழைச்சோம் தீபன் சார். ஈஸியா பெருசுப்படுத்தாதீங்கன்னு சொல்றீங்க. மல்லி, அவ பண்ணது சின்ன தப்பு இல்ல. நானும் இதை பெருசுப்படுத்தாதீங்கன்னு ஈஸியா சொல்லல. நானும் நிறைய வருத்தப்பட்டுட்டேன், நிறைய மனசளவுல அழுதுட்டேன். வெண்பா இப்ப பத்திரமா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியாவே இருக்கேன். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இல்ல, இத நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. தீபிகாவால நம்ம குழந்தைக்கு ஆபத்து வரும்னு விஜய் சொன்னாரு. ஐஷுவை வின் பண்ண வைக்கிறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு விஜய் சொன்னாரு. நான் அவர் பேச்ச மீறி அன்னைக்கு ரன்னிங் ரேஸ்க்கு கூட்டிட்டு வந்தேன். அவர் சொன்னது எவ்வளவு உண்மையாயிடுச்சு பாருங்க. என்னால அவர்கிட்ட மறைக்க முடியாது. விஜய் எங்க? என்னங்க மல்லி ப்ளீஸ், சொல்றது கேளுங்க. மல்லி மல்லி என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி தாங்க நடந்திருக்கு. தீபிகா தாங்க நம்ம பொண்ணு முதல்ல கடத்தி இருக்காங்க. என்னது? தீபிகா தான் கடத்துனாங்களா? என்ன சொல்ற? ஆமாங்க, இப்பதான் தீபன் தீபிகா கிட்ட போன்ல சொல்லிட்டு இருந்தாரு. வெண்பாவை கடத்தினதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது நான் காதால கேட்டேன். தீபன், மல்லி சொல்றது உண்மையா? தீபிகா தான் கடத்துனாங்களா? விஜய், இது நிச்சயம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம்தான். கண்டிப்பா தீபிகா பண்ணதும் தப்புதான். ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இது முழுசுமே அவ பண்ணல. காம்படிஷன்ல வெண்பா பார்ட்டிசிபேட் பண்ண கூடாதுங்கிறதுக்காக ஒரு 2 hours மட்டும்தான் தீபிகா கடத்திருக்கா. ஆனா அதுக்கப்புறம் வெண்பா அவங்கள்ட்ட இருந்து மிஸ் ஆகி அந்த சைல்ட் டிராபிக் டீம் கையில மாட்டிக்கிட்டா. அதனால கம்ப்ளீட்டா தீபிகாவே இந்த தப்பா பண்ணல விஜய். என்ன பைத்தியக்காரத்தனமான எக்ஸ்பிளனேஷன் இது தீபன்? எந்த கோர்ட்லயாவது இந்த எக்ஸ்பிளனேஷனை சொல்லி தீபிகாவை தண்டனையில இருந்து காப்பாத்த முடியுமா? என்ன மடத்தனம் பண்ணிருக்காங்க அவங்க. நாங்க எங்க பொண்ணை காணோம்னு எவ்வளவு அழுதோம், எவ்வளவு துடிச்சோம். நாங்க செத்து பொழைச்சிருக்கோம் தீபன். உங்களுக்கு இதுல எந்த வருத்தமும் இல்லல்ல, எந்த கில்ட்டும் இல்லல்ல. அவ ஏதோ ஒரு கிறுக்குத்தனத்துல இப்படி பண்ணிட்டா விஜய். ஆனா அதுக்கப்புறம் அவ ரொம்ப பயந்தா. வெண்பாவை பத்திரமா காப்பாத்தி கொண்டு வரதுக்கு அவன் நிறைய எஃபர்ட் எடுத்தா. நிச்சயமா அதுக்கப்புறம் அவ அதை நினைச்சு சந்தோஷப்படவே இல்லை விஜய். தீபன், நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. எனக்கு அப்படியே கை கால்லாம் உதறுது. இதோட சம்பந்தப்பட்டவங்க வேற யாராவது இருந்தா இங்க நடக்கிறதே வேற. ஏன் தீபன், ஏன் இப்படி? நீங்க 2 பேரும் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாம இருந்திருந்தீங்கன்னா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நான் கொலை கூட பண்ணிருப்பேன். விஜய், அவங்க இன்ஸ்பெக்டர்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அம்மா, இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது விஜய். ஆனா நீங்க எங்க கிட்ட சொல்லல, அப்படித்தானே?
பொண்டாட்டிய காப்பாத்தணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படித்தானே? நான் எப்படி என் ஒய்ஃபை காட்டி கொடுக்க முடியும் விஜய்? தீபன், என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்காம நீங்க இங்க இருந்து கிளம்பிருங்க. நான் ஒரு நிமிஷம் கூட உங்ககிட்ட இத பத்தி பேசவே விரும்பல. தயவு செஞ்சு கிளம்புங்க. விஜய், நீங்க தீபிகாவை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும் ப்ளீஸ், எனக்காக. தீபன், டாடி தீபன், உங்க பொண்ணு இருக்கிறா. உங்க பொண்ணு முன்னாடி நான் உங்களை தப்பா பேசிடக்கூடாது. ப்ளீஸ் கூட்டிட்டு போயிடுங்க. நாம இன்னொரு சமயத்துல இத பத்தி பேசிக்கலாம். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சார், எங்க 2 பேராலையும் இந்த ஷாக்க தாங்கிக்க முடியல. நீங்க போயிடுங்க சார். எங்களை மன்னிச்சிருங்க. சாரி விஜய். போடா. சந்தோஷம் பெண் கொண்டாட மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.